டியர் ஃபிரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு சத்தியத்தை தியானிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம்ம எல்லோருக்காகவும் அவர் ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம்ம எல்லோருக்காகவும் அவர் ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய தேவைகள் பாருங்க, நம்ம நெருக்கும்போது, மிகப்பெரிய தேவைகள் நம்ம நோக்கி வரும்போது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இல்ல ஹெல்த் இஷ்யூ, இல்ல ஜாப் லாஸ், இல்ல திருமணத்தில பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ நம்ம நெருக்கி நம்ம ஏவும்போது, நம்ம உடனே என்ன நெனைக்கிறோம்? கர்த்தர் என் தேவைய சந்திப்பாரா? இது கர்த்தருடைய சித்தமா? அவரு எனக்கு இதுக்கு பதில் சொல்லுவாரா? அப்படின்னு நமக்குள்ள பல போராட்டங்கள் வருது பாருங்க. நம்மளே சில நேரத்தில முடிவுக்கு வந்துடுறோம். சில நேரத்தில சந்திப்பார், சில நேரத்தில சந்திக்க மாட்டார். சில பேருக்கு சந்திப்பார், சில பேருக்கு சந்திக்க மாட்டார். அப்படி நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துர்றோம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்காக சொந்த குமாரனே குடுத்தவர். தேவனுக்கு பாருங்க, கொடுக்கறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா, தன்னுடைய சொந்த குமாரனே குடுக்குறது. சொந்த குமாரனே கொடுத்தவரு, மற்ற காரியங்கள உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? மற்ற காரியங்கள உங்களுக்கு இலவசமா கொடுக்க மாட்டாரா? நெறைய ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் பாருங்க, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படின்னு வருது. இலவசம்ன்ற வேர்ட் வருது. ஃப்ரீலி ஹி வில் கிவ். இலவசமா நமக்கு அருள்வார். இலவசமா ரட்சிப்பையே குடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது நினைவு கூரணும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய தேவை நமக்கு வரும்போது, டக்குனு இத நினைவு கூரணும். சொந்த குமாரனே குடுத்தவர். நம்ம எல்லாரும் பாருங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தகுதியற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு நம்ம எல்லாரும் தகுதியற்றவர்கள். சொந்த குமாரனே குடுக்கறதுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். நம்ம பெலனற்றவர்களா இருக்கும்போது, நம்ம பாவிகளா இருக்கும்போது, நம்ம தேவனுக்கு எனிமியா இருக்கும்போதே, தன்னோட சொந்த குமாரனை குடுத்தவர். இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்திக்காதிருப்பது எப்படி? கண்டிப்பா சந்திப்பார். இது நினைவு கூரணும் பாருங்க. ரட்சிப்ப ஒவ்வொரு நாளும் நினைவு கூரணும். ஒவ்வொரு நாளுமே சிலுவை மரணத்தை, ரட்சிப்பை நாம் நினைவு கூரணும் பாருங்க. ஆனா இந்த நேரத்தில பாருங்க, சபைக்குள்ள நுழையறதுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் தான் சிலுவை. அதுக்கப்புறம் சிலுவை தேவையில்ல. அதுக்கப்புறம் நம்மளோட பைபிள் நாலேட்ஜ் நெனச்சுக்கிறோம். இல்ல, இல்ல. ஒவ்வொரு நாளுமே பாருங்க, சிலுவை மரணத்த நம்ம நினைவு கூரணும். சொந்த குமாரனே சிலுவையில ஒப்புக் குடுத்தவர், என்னுடைய இந்த தேவைய சந்திக்க மாட்டாரா? என்னுடைய இந்த ஹெல்த் இஷ்யூவ குணமாக்க மாட்டாரா? என்னோட பொருளாதார தேவைய சந்திக்க மாட்டாரா? இந்த காலேஜ் ஃபீஸ அவர் கட்ட மாட்டாரா? இந்த மேரேஜ்ல இருக்க சின்ன பிரச்சனைய சால்வ் பண்ண மாட்டாரா? இப்படித்தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் பாருங்க. சிலுவை மரணத்த நம்ம டெய்லி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் தகுதியற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தகுதியற்றவர்கள். சொந்த குமாரனே அவர் கையளிக்கிற அளவுக்கு நம்ம யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. நம்ம தகுதியற்றவர்கள். அதையே ஒருத்தர் குடுத்துட்டாருன்னா, மற்ற எல்லாவற்றையும் குடுப்பார். அதுவும் எப்படி குடுப்பாராம்? அவரோடு கூட வித் ஹிம். இங்கிலீஷ்ல வித் ஹிம்னு வருது. வித் ஹிம்னா இன் அடிஷன் டூ. அவரோடு கூட தான் குடுப்பாரு. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? அவரோடு கூட, அவர் குமாரனோடு கூட தான் வரும். தேவன் இல்லாம ஆசீர்வாதம் வராது. அவரோடு கூட உங்களுக்கு நல்ல வேலை தருவார். அவரோடு கூட உங்களுக்கு நல்ல திருமணத்தை ஏற்படுத்துவார். அவரோடு கூட உங்களுக்கு சுகத்தை தருவார். எல்லாமே அவர் கூட தான் வரும். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வித் ஹிம் அவரோடு கூட தான் குடுப்பார். உலகத்தில வர ஆசீர்வாதம் பாருங்க, அவர் இல்லாம தான் வருது. அதெல்லாம் தவறான வழிகள்ல செயல்படுது அது. ஆனா தேவன்கிட்டருந்து வரும்போது பாருங்க, அவரோடு கூட வித் ஹிம் தான் வரும். அவரோடு கூட அவரோடு கூட வரும்போது அது நன்மையா இருக்கும். அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போற சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவரோடு கூட வருகிற ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதம். சொந்த குமாரனே கொடுத்தவர், உங்கள ரட்சித்தவர், உங்கள் பாவங்களை கழுவினவர், விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினவர், மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த எண்ணம் வரணும். இந்த கேள்வி வரணும். நீங்களே கேள்வி டெய்லி கேட்கணும். அதையே செஞ்சு அவரு செய்ய மாட்டாரா? ஒருத்தர் உங்களுக்காக சொந்த வீட்டையே குடுத்தாரு. வீட்டோட சாவியே குடுத்தாரு. இந்த வீட்ல நீ இருந்துக்கப்பான்ட்டாரு. அந்த வீட்ல இருக்கிற ஒரு சைக்கிள உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்ல மாட்டாரா? அந்த வீட்ல இருக்கிற ஒரு பைக்கையோ, காரையோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்ல மாட்டாரா? வீட்டையே குடுத்தவரு அதையா ஹோல்ட் பண்ண போறாரு? ஆங்கிலத்தில ரொம்ப அழகா வருது பாருங்க. "ஹி டிட் நாட் ஸ்பேர் ஹிஸ் ஓன் சன்." ஸ்பேர்ன்னா அவருக்காக அவர் சேர்த்து வைக்கல. அவருக்காக அவர் பத்திரப்படுத்தி வைக்கல. தன் சொந்த குமாரன அவருக்காக பத்திரப்படுத்தி வைக்கல. நம்ம எல்லோருக்காகவும் அவர் குடுத்தார். நமக்காக அவர் குடுத்தார். அதையே குடுத்தவர், கடினமான காரியத்தை செஞ்சுட்டவரு, அற்ப காரியத்த சந்திக்க மாட்டாரா? அற்ப காரியங்கள செய்ய மாட்டாரா? இது எண்ணணும் பாருங்க. இது எண்ணும்போது விசுவாசம் பெருகிடும். விசுவாசம் என்பது ஏதோ ஒரு பெரிய ஜிம்னாஸ்டிக் இல்ல பாருங்க. ரொம்ப எளிமையான காரியம். சிலுவை கிட்ட போயிட்டா போதும். விசுவாசம் தானா வந்துரும். இதையே செய்தவர், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பா செய்வார்.
இந்த கான்ஃபிடென்ட்ல வளரணும் பாருங்க. இந்த தைரியத்தில வளரணும். இதுதான் விசுவாசத்தில நடக்கிறது. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறது. அதையே செய்தவர், இத எனக்கு கண்டிப்பா செய்வார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள அதிகமாக ஜெபம் கூட ஈஸியா ஆயிடும் பாருங்க. அப்ப இத எண்ணித்து தியானித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சொந்த குமாரனை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாய் அருளுவார். இந்த நிச்சயத்தில நம்ம வளர வேண்டும். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ.